இப்போ நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. திடீர்னு தாவேக்காவுக்குள்ள வந்திருக்காரு. தாவேக்கால மாற்றம் நிகழுமா? இப்போ தாவேக்காவை பொறுத்தளவுக்கு ஒரு கிச்சனில் எல்லாமே இருக்கும். மிளகா, சர்க்கரை, பெருங்காயம், பூண்டு எல்லாம் இருக்கும். உப்பு மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்? ஸோ அப்படிதான் சாப்பிடவே முடியாது. இல்லை, இப்படி ஒரு உப்பு வேணும்னு விஜய் நீண்ட காலமாக காத்துட்டு இருந்திருக்கிறாரு போல இருக்கு. கரெக்டாக ஒரு உப்பு டப்பா போய் அங்கே சேர்ந்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த இயக்கத்துக்கே ஒரு பெரும் சுவை நாஞ்சில் சம்பத்தால் கிடைக்க போகுதுன்னு அவர் அந்த கட்சிக்கு என்ன தேவையோ அதை சொல்லியிருக்கிறார். நாம் இளைஞர்களை நெறிப்படுத்தணும், உருவாக்கணும், அவங்கள அறிவுப்படுத்தணுங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் எல்லா ஊர்கள்லேயும் ஒரு பாசறையை நம்ம பயிற்றுவிக்கணும். ஸோ அதற்கான பணியை நான் மேற்கொள்கிறேங்கிறது தான் அவருடைய முதல் பணியாக இருக்குது. இப்போ தாவேக்கான்னா ஒரு பிம்பம் எல்லாருக்கும் ஒன்று கொண்டு வர வச்சுட்டாங்க. அங்கே இந்த கட்சியில் இப்படி இருப்பான்ப்பா, அப்படி இருப்பான்ப்பா, எதையாவது வளருவான்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை அழிக்க வேண்டிய பெரிய பொறுப்பு நாஞ்சில் சம்பத்துக்கு இருக்குது. இனோவா காருக்காக போயிட்டாருன்னு சொல்லி வகையாடுறாங்கல்ல, இது எப்படி பார்க்குறேன்? நான் திராவிட இயக்க கொள்கைகளோடு தொடர்புடைய ஒரு கட்சியில் தான் போகணும்னு அவர் நினச்சி காத்திருக்கிறாரு. இங்கே போயிருக்காரு. பதவி கூட கொடுத்துருக்காங்க, பரப்புரை செயலாளரும் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லையா? இப்போ பரப்புரை செயலாளருங்கிறது அவர் என்ன செய்ய போகிறாரோ அதுதானே கொடுக்குறாங்க. அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பேச்சாளராக மாற்ற வேண்டிய கடமையும் அவருக்கு இருக்குது. உள்ளே கூப்பிடுறது, இப்போ நீங்கள் நினச்சிருக்கீங்க நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு. நாஞ்சில் சம்பத் மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் உள்ளே வரப்போகிறாங்கங்கிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. பல்வேறு நபர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வெளியில் பல்வேறு கட்சிகளில் முக்கியமானவர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லார்ட்டையும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ நாஞ்சில் சம்பத்தெல்லாம் இறங்கி ஒவ்வொரு தொகுதியாக போனாருன்னா கட்டாயமாக அனல் பறக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவங்க ஜெயலலிதா அம்மா வீட்டுக்கு போய் 5 நாள் தங்கியிருக்காங்க. அவங்க யார் வீட்டுக்கும் போனதே கிடையாது. ஓகே, அவங்க அண்ணன் வீட்டுக்கே அவங்க போனது கிடையாது. ஒரு அண்ணனா நினச்சா அவங்க வீட்டில் போய் ஒரு 5 நாள் தங்குனாங்கன்னா அதை எப்படி அவரால் மறக்க முடியும்? உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. என்ன சார், வாரம் தாவேக்காவில் ஒவ்வொருவராக இணைந்துகிட்டே இருக்காங்க. இப்போ நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. ஒரு பிரபலமான பேச்சாளர், நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 6 ஆண்டுகளாக எந்த கட்சியிலுமே சேராத ஒருத்தர் திடீர்னு தாவேக்காவுக்குள்ள வந்திருக்காரு. தாவேக்கால மாற்றம் நிகழுமா? இந்த பேச்சாளர்கள் தான் ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதில் மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கா? அதான் திராவிட இயக்கத்தின் கடைசி பேச்சாளர்னு நாஞ்சில் சம்பத்தை சொல்லுவாங்க. அவரெல்லாம் பேசினாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி நீங்கள் நின்று கேட்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர். இன்றைக்கி திராவிட இயக்கத்திலே பேச்சாளர்கள் குறைஞ்சிட்டாங்க. இப்போ திமுகவில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் எல்லாருமே பேச்சாளர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி அங்கேயே இல்லை, ரொம்ப ரேராக தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாஞ்சில் சம்பத் மாதிரி 1-2 பேரையும் அவங்க தவற விட்டாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ தாவேக்காவை பொறுத்தளவுக்கு ஒரு கிச்சனில் எல்லாமே இருக்கும். மிளகா, சர்க்கரை, பெருங்காயம், பூண்டு எல்லாம் இருக்கும். உப்பு மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்? ஸோ அப்படி தான் சாப்பிடவே முடியாது. இல்லை, இப்படி ஒரு உப்பு வேணும்னு விஜய் நீண்ட காலமாக காத்துட்டு இருந்திருக்கிறாரு போல இருக்குது. கரெக்டாக ஒரு உப்பு டப்பா போய் அங்கே சேர்ந்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இயக்கத்துக்கே ஒரு பெரும் சுவை நாஞ்சில் சம்பத்தால் கிடைக்க போகுதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இப்போ அவர் பேசும்பொழுது விஜயை சந்திக்கிறாரு, பேசுகிறாரு. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? ஜமாச்சிருவோம், தூள் கிளப்பிடுவோம், நம்ம தான் அடுத்த ஆட்சி அப்படின்லாம் தான் சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் அவர் அந்த கட்சிக்கு என்ன தேவையோ அதை சொல்லியிருக்கிறார். நாம் இளைஞர்களை நெறிப்படுத்தணும், உருவாக்கணும், அவங்கள அறிவுப்படுத்தணுங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் எல்லா ஊர்கள்லேயும் ஒரு பாசறையை நம்ம பயிற்றுவிக்கணும். ஸோ அதற்கான பணியை நான் மேற்கொள்கிறேங்கிறது தான் அவருடைய முதல் பணியாக இருக்குது. ஸோ அந்த அஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் உள்ளே போயிருக்காரு. அதற்கான சுதந்திரத்தை நாஞ்சில் சம்பத்துக்கு அந்த கட்சி கொடுக்கணும், விஜய் கொடுக்கணும். தமிழகத்தில் இருக்கிற எல்லா தொகுதிகளுக்கும் நீங்கள் போங்க. அங்கே இருக்கிற விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்களை நீங்கள் கொஞ்சமாவது இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே கொண்டு வாங்க. ஏன்னா இன்றைக்கி தாவேக்கா குறித்து வைக்கப்படுகிற விமர்சனங்கள் வெளியில் என்னவா இருக்குது அப்படின்னா, பிராண்ட் பண்ணிட்டாங்க அது ஒரு தற்குறி கட்சி அப்படின்னு. செங்கோட்டையன் வந்த பிறகு அந்த கலர் மெல்ல மாறிச்சு. நாஞ்சில் சம்பத் வந்த பிறகு இன்னும் ஒரு படி மேலே போயிருக்காது. இப்போ இவருடைய பணி என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த வார்த்தையை முதல்ல தாவேக்காவிலேருந்து தூக்கணும். இப்போ தாவேக்கான்னா ஒரு பிம்பம் எல்லாருக்கும் ஒன்று கொண்டு வர வச்சுட்டாங்க.
அங்கே இந்த கட்சியில் இப்படி இருப்பான்ப்பா அப்படி இருப்பான்ப்பா எதையோ வளருவான்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை அழிக்க வேண்டிய பெரிய பொறுப்பு நாஞ்சில் சம்பத்துக்கு இருக்குது. இவர் போய் அது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நான்லாம் படிக்கிற காலத்தில் கலைஞர் பேச்சை தேடி தேடி போய் கேட்பேன். பல அப்போவே நான் மைக்கை பிடிச்செல்லாம் பேசியிருக்கேன். எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக கலைஞருடைய பேச்சு தான் இருந்திருக்கு. ஓகே. அப்போ நான் படிக்கிற காலத்தில் என்னை போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்குனது கலைஞருடைய பேச்சு. அதை இன்னைக்கு நாஞ்சில் சம்பத்து நினச்சா தாவேகாவில் செய்ய முடியும். அப்படி ஒரே நபராக அங்கே அவர் இருக்காருன்னு கூட நான் உறுதியாக சொல்லுவேன். ஏற்கனவே ராஜ்மோகன் இருந்தார். பட் இருந்தாலும் அவருக்கு அங்கே நிறைய கட்சி பணிகளை கொடுத்து அவர் இப்போ மாவட்டந்தோறும் போங்கன்னெலாம் அவங்க சொல்லலை. பட் அதை ஏற்கனவே வேறு கட்சிகளுக்காக நிறைவேற்றினவர் நாஞ்சில் சம்பத்து. அதிமுகவுக்காக பல்வேறு கிராமங்களுக்கு போயிருக்காரு, திமுகவுக்காக போயிருக்கிறாரு, மதிமுகவுக்காக போயிருக்கிறாரு. அப்போ அவருக்கு கிராமங்களும் மக்களும் புதுசு கிடையாது. இப்போ அந்த தாவேக தொண்டர்களை பார்ப்பது தான் அவருக்கு புதுசாக இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட பேசி மெல்ல மெல்ல அவங்கள இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே கொண்டு வந்து அவனும் அறிவோடு பேசுவான்டா, அவன் மைக்கை பிடிச்சான்னா அவன் பேசுவது எல்லாமே சரியாக தான் இருக்குங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதைக்கக்கூடிய ஒரே நபராக இன்றைக்கி நாஞ்சில் சம்பத் இருக்கார். ஸோ அந்த பணியை சிறப்பாக செய்வார்னு நான் நம்புகிறேன். ஓகே. இனோவா சம்பத்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதா அவர்கள் பிடிச்சி போய் ஒரு இனோவா காரை பரிசாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த இனோவா காரை திரும்பவும் கொடுக்குறாரு. ஆனால் இப்போவுமே ஒரு இனோவா காரு அதுக்காக தான் ஒரு தாவே கப்பலம் போயிட்டாரு, ஒரு 50 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் போயிட்டாரு அப்படின்னு. ஜெயலலிதா அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் ஒரு விஷயம் நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. ஆனால் இவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல மதிப்பு மரியாதை இருந்தவர். பட் இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டாரு, இனோவா காருக்காக போயிட்டாருன்னு சொல்லி வகையாடுறாங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதெல்லாம் ஒரு தவறான விஷயங்க. எப்போவுமே ஒரு கருத்தியல் ரீதியாக ஒருத்தர் ஒருத்தரோட போய் சேரும் பொழுது அதை கொச்சைப்படுத்துவதுங்கிறது இங்கே நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இதே நாஞ்சில் சம்பத் பிஜேபியில் போய் சேர்ந்தாருன்னா அவருக்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா என்ன? இதை விட நிறையா கொடுப்பாங்க. ஒரு 4 இன்னோவா வாங்கி ஒரு 3 இன்னோவா வாடகை கூட விட்டுங்க சார்னு கூட கொடுப்பாங்க. ஏன் அவர் போகல? அப்போ அவருக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது, ஒரு நெறி இருக்குது. நாம் இங்கே போகக்கூடாதுங்கிறது அவருக்கு தெரியுது. அப்போ நான் திராவிட இயக்க கொள்கைகளோடு தொடர்புடைய ஒரு கட்சியில் தான் போகணும்னு அவர் நினச்சி காத்திருக்கிறாரு, இங்கே போயிருக்கார். அவருடைய தேவை நிறையா இருக்கலாம். அந்த தேவையை எல்லாத்தையுமே தாவேக்க நிறைவேற்றான்னு எனக்கு தெரியல, நிறைவேற்றுச்சான்னு எனக்கு தெரியல, நிறைவேற்றவும் முடியாது. ஆனால் தன்னை நாடி வருகிற ஒருத்தர் பீஸ்ஃபுல்லாக ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அவங்க. அவர் வீட்டில் 1000 பிக்கல் பிடுங்களை வச்சுக்கிட்டு இங்கே மைக்கை பிடிச்சாருன்னா பேச்சு வருமா? கண்டிப்பாக யாருக்குமே வராது. அப்போ முதல்ல அவருடைய தேவை என்னன்னு கேட்டு அறிந்து கொடுப்பது தான் ஒரு தலைவனுக்கு அழகு. அதை அந்த கட்சியில் செய்கிறாங்க செய்யாமல் போகிறாங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. அவருக்கு என்ன கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வெளியில் பேசுகிறவங்களுக்காக நான் சொல்கிறேன், இன்றைக்கி யாருமே ஏதோ ஒரு ஆதாயத்தோடு எங்கேயோ போகாமல் இருக்காங்களான்னா எல்லாருக்குமே ஒரு ஆதாயம் தேவைப்படுது. சும்மாலாம் இங்கே கிடையாது. மனித உழைப்புங்கிறது சும்மா வராது. இவர் விஜயுடைய பெரிய ரசிகர், விஜய் படம் வரும்பொழுதெல்லாம் அவர் தியேட்டரில் விசில் அடிப்பாருன்னா ஏதோ இவர் ஒரு ரசிகர் போயிருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். இவர் பல்வேறு திராவிட இயக்கங்களில் நீண்ட கால ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. அங்கே ஒரு கடமையை அவர் சரியாக செஞ்சுருக்கிறாரு. இன்றைக்கி அவருக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது, இன்னொரு தேவையும் இருக்குது அவருக்கு. எல்லாம் கலந்து அவர் அங்கே போகிறாரு. அதை கொச்சைப்படுத்தக்கூடாதுங்கிற. இப்போ நாஞ்சில் சம்பத் ஒரு 2.5 மணி நேரம் ஒரு லட்சக்கணக்கான மக்களை நிற்க வைக்கிறாருன்னா அதற்கான விலைன்னு ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பாக. அப்போ அதையே நீங்கள் கொச்சப்படுத்தணும் இல்லையா? ஒருவரை பிடிக்கலைங்கிறதுக்காக அவரை தரக்குறைவாக பேசுகிறதெல்லாம் இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இவர் போன கட்சி அப்படி. ஏன்னா இப்போ இன்றைக்கி விஜயை எதிர்த்து ஒரு பெரும் கூட்டம் நிற்கிது. அதாவது ஒரு கட்சி நின்னா பரவாயில்ல, பல கட்சிகள் நிற்கிது. பல கட்சிகளில் பல பேச்சாளர்கள் இருக்காங்க. இப்போ நாம் தமிழர்லாம் ஒவ்வொருத்தருமே பீரங்கியாக இருக்காங்க. அவர் மட்டும்தான் தலைமை மட்டும்தான் பீரங்கின்னு நினச்சா கடைசி தொண்டனும் பீரங்கியாக இருக்கான். இப்போ அவன்லாம் பேச ஆரம்பித்தான்னா நாஞ்சில் சம்பத்தால் தாங்க முடியாது. அப்போது அதையெல்லாம் தாங்கி கொள்கிற அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல அவருக்கு. அவர் கேட்குறாரோ இல்லையோ, ஆனால் தலைமை கொடுப்பதுங்கிறது தான் முறை. கொடுத்துருந்தா சந்தோஷம்ங்கிறேண்ணா. அதையே தவறாக பார்க்குறீங்க. கொடுத்துருக்காங்களே சார், இப்போ பதவி கூட கொடுத்துருக்காங்க, பரப்புரை செயலாளரும் கொடுத்துருக்காங்க. செங்கோட்டையன் வந்தோடனே ஒருங்கிணைப்பு பதவியை, முக்கியமான பதவியை கொடுத்துருக்காங்க. இது ஒரு கௌரவமாக பார்க்குறதா இல்லை விஜய் பெருந்தன்மையாக அதெல்லாம் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, ஒரு சில பதவிகளை உருவாக்குவாங்க. ஏற்கனவே இங்கே பதவிகள் நிறையா கொடுத்தாச்சு. இப்போ புதுசாக ஒருத்தர் வர்றாரு, அவரை நம்ம உற்சாகப்படுத்தணும்னா ஒரு பதவி கொடுத்தாகணுங்கிறது தான் நியதி. அப்போ ஒரு பதவியை உருவாக்கியாவது கொடுத்துடணும்னு நினைக்கிறாங்க.
அதில் ஒன்றும் தப்பு இல்லையா? இப்போ பரப்புரை செயலாளருங்கிறது வந்து அவர் என்ன செய்ய போகிறாரோ அதுதானே கொடுக்குறாங்க. இப்போ அந்த கட்சிக்கு இன்னும் மேலும் ஒரு 100 இளைஞர்களை உள்ளே கொண்டு வந்து அவங்கள நல்லா பேசக்கூடிய ஒரு மாணவர்களாகவோ, அல்லது வந்து அவங்க ஏற்கனவே மாணவராக இருக்கலாம், அல்லது வந்து ஏதோ ஒரு துறையில் பங்கு பெற்றிருக்க ஒரு இளைஞராக இருக்கலாம், அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்கள ஒரு பயிற்றுவித்து ஒரு பெரிய பேச்சாளராக மாற்ற வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. கண்டிப்பா. அப்போ பரப்புரை செயலாளருங்கிறது ஒரு சரியான பதவி தானே. ஓகே, இனிமே சுற்றுப்பயணம் எப்படி இருக்கும் சார்? ஏன்னா நேற்று செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி தராரு, அதில் சொல்லும் போது சுற்றுப்பயணத்தை ஃபுல்லாக நான் ரூட் மேப் பண்ணி தரேன்னு. இப்போ பேச்சாளர் ஒருத்தர் வந்து சேர்ந்திருக்காரு, இப்போ இவரும் அதில் கலந்துப்பாரு. அப்படிங்கும் போது எப்படி இருக்கும்? ஏன்னா விஜய் பேசக்கூடிய பேச்சில் வந்துட்டு யாரோ எழுதி கொடுக்குறாங்க, விஜயை தாண்டி வேற யாருக்குமே அந்த கட்சியில பேச தெரில, பொதுச்செயலாளரே உளர்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுல, இதெல்லாம் மாற வாய்ப்பு இருக்கா? கட்டாயமாக மாறணும். அதுக்காக தானே இவங்களெல்லாம் உள்ளே கூப்பிடுறது. இப்போ நீங்கள் நினச்சிருக்கீங்க நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு. நாஞ்சில் சம்பத் மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் உள்ளே வரப்போகிறாங்கங்கிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா இப்போ பல்வேறு நபர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வெளியில் பல்வேறு கட்சிகளில் முக்கியமானவர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லார்ட்டையும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ காளியம்மாள்லாம் வந்து வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ காளியம்மாளை கேட்கும்போது கூட நான் தாவைக்காவில் சேர மாட்டேன்னு உறுதியாக அவங்க எங்கேயுமே சொல்லலையே. நான் வந்து அவர்கிட்ட விஜய்கிட்ட பேசணும், அப்படி ஒரு வழி இருக்கா எனக்கு இது வரைக்கும் கிடைக்கலங்கிறாங்க அவங்க. நான் பேசுவது எல்லாமே 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட பேச வேண்டியதாக இருக்குது. நான் விஜயோடு நேரடியாக பேசும்பொழுது நான் அதை பற்றி முடிவெடுப்பேங்கிறாங்க அவங்க. சொல்ல முடியாது. நாளைக்கே எப்படி நாஞ்சில் சம்பத்துக்கு வந்து விஜய் ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறாரு, செங்கோட்டையனுக்கு ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறாரு. அவரே பேசுனதுனால தான் அவங்கெல்லாம் உள்ளே போயிருக்காங்க. ஏன் காளியம்மாளுக்கு அவர் பேசக்கூடாது? கட்டாயமாக அதுவும் நடக்கக்கூடும் இல்லையா? இப்போ காளியம்மாள் வருவாங்க, இன்னும் பல்வேறு பேர் வருவதற்கான ஒரு சூழல் அங்கே தாவேக்காவில் இருந்துகிட்டு இருக்கு. விஜயும் அதற்கு முழு மனதோடு தயாராகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இப்போ நாஞ்சில் சம்பத்தெல்லாம் இறங்கி ஒவ்வொரு தொகுதியாக போனாருன்னா கட்டாயமாக அனல் பறக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போ பல கட்சிகள்லேருந்து வர்றாங்க. செங்கோட்டையன் அவர்கள் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. அதில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கு மேலே அண்ணா, கீழே புஷி ஆனந்தும் இருக்கார். போட்ட உடனே இங்கே பெரிய பேசு பொருளாக மாறுது, சர்ச்சைகள் வெடிக்குது. அதுக்கப்புறம் போஸ்ட் டெலீட் பண்ணுறாரு, திரும்ப அதே போஸ்ட்டை கொஞ்சம் நேரம் கழித்து போடுறாரு. நேற்று ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, டேபிளில் பார்த்தீங்கன்னா அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா இருக்காங்க. அப்படின்னும் போது இதுவே ஒரு சின்ன குழப்பத்தை உண்டு பண்ணிடாதா உள்ள? ஏன்னா வேறொரு கட்சியிலேருந்து வந்துட்டு இன்னமும் நீங்கள் அந்த கட்சி தலைவர்களே பெருசாக பேசுகிறீங்கன்ற மாதிரிலாம் பிரச்சனை வந்துருமா உள்ள? இல்லை, கட்சிங்கிறது வந்து ஒரு தொப்பியோ துண்டோ கிடையாது அவுத்து வச்சுட்டு போகிறதுக்கு. அவரெல்லாம் உணர்வோடு சம்மந்தப்பட்டவர். எம்ஜிஆரை வந்து உணர்வாகவும் உயிராகவும் பார்த்தவர், அம்மாவை அப்படி தான் பார்த்தவர். அவர் வந்து நான் இன்றைக்கி விஜய் கட்சியில் சேர்ந்துட்டேன், விஜய் படத்தை பாக்கெட்டில் வச்சுப்பேன், ஒரு தொண்டு போட்டுப்பேன் அப்படிங்கிற ஆள் அவர் கிடையாது. அவர் வந்து அந்த நன்றியை மறக்கவே கூடாதுன்னு இருக்கார். தவிர்க்க முடியாத காரணத்தினால் அதிமுகவிலேருந்து வெளியில் வந்தவர். அவருக்கு அங்கே உரிய மரியாதை செலுத்தப்பட்டிருந்தாலோ அல்லது வந்து ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகியிருந்தாலும் அவர் வெளியில் வரப்போகிறதில்லை. அதற்கான முயற்சியை தான் அவர் எடுத்தார். இப்போ இங்கே வந்த பிறகும் அவர் வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உடனே மாறணும் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் அந்த மாற்றம் நிகழாது, மாற தேவையும் இல்லைங்கிறேன் நான். ஓகே, அவர் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி படத்தை வச்சுருக்கிறாருன்னு வைங்களேன், அதுதான் சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கும். அவரும் மறைந்த தலைவர்களை வச்சுருக்கிறாரு, அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ஏதோ சும்மாலாம் வந்து அவர் எடுத்து வச்சுக்கல, எல்லாரோடும் அவருக்கு வந்து நெருக்கமான ஒரு நட்பும் உறவும் இருந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அவர் வைக்கிறாரு. இன்னொன்று வந்து அவர் நினைக்கிறாரு ஒரு எம்ஜிஆர் ஆட்சியை விஜய் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன் எம்ஜிஆர் படத்தை வச்சா என்ன தப்பு? ஓகே, அதான் எம்ஜிஆர் போட்டோ இவங்களே வச்சுருக்காங்கல்ல. அதை தான் சொல்கிறேன் நான். இப்போ அவங்க ஜெயலலிதா அம்மா படத்தை அவர் வச்சுருக்கிறாருன்னா அவங்களோட அவர் ட்ராவல் பண்ணதை அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. அது வந்து வெறும் ஒரு கட்சி தொண்டனுக்கும் தலைமைக்குமான உறவு மட்டும் கிடையாது, அதை தாண்டி இருக்குது. அவங்க ஜெயலலிதா அம்மா வந்து செங்கோட்டையன் வீட்டுக்கு போய் 5 நாள் தங்கியிருக்காங்க. அவங்க யார் வீட்டுக்கும் போனதே கிடையாது. ஓகே, அவங்க அண்ணன் வீட்டுக்கே அவங்க போனது கிடையாது. ஒரு அண்ணனா நினச்சா அவங்க வீட்டில் போய் ஒரு 5 நாள் தங்குனாங்கன்னா அதை எப்படி அவரால் மறக்க முடியும்? அப்போ அவர் வந்து அந்த இடத்துல வைக்கிறாரு. அதை நீங்கள் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு எந்த உரிமையும் யாருக்குமே கிடையாது. அதனால் அதை வந்து நீங்கள் விமர்சிப்பதற்கு என்ன இருக்குங்கிறானா கூட்டணியில். இப்போ வடிவேல் அவர்கள் திமுகவுக்காக பேச ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி அப்படியே விஜயகாந்தோட கனெக்ட் பண்றாங்க. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மேல பிரச்சனையே கிடையாது, நீ யாரு விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையாச்சு. ஒரு 10 வருஷம் ஒரு சினிமாலே இல்லை. இப்போ விஜய்க்கு எதிராக திரும்ப இறங்குறாரா வடிவேலு? ஆமாம், கட்டாயமாக இறக்குவாங்கல்ல. இப்போ சினிமா கவர்ச்சி தான் விஜய் பின்னால் நிற்கிது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அப்போ யார் மீதெல்லாம் மக்களுக்கு ஒரு அபிமானமும் அன்பும் இருக்கோ அவங்கள இறக்கி விடணும்னு நினைக்கிறதுல தவறு இல்லை. ஒரு கட்சி அதை தான் செய்யும். இப்போ வடிவேலு மாதிரி ஆட்கள் வரும்பொழுது
வடிவேலுக்கான தனிப்பட்ட செல்வாக்கு என்ன, வடிவேலுவை இப்போ மக்கள் விரும்புகிறாங்களாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி வடிவேலு என்ன இடத்துல இருந்தார், இன்றைக்கி எங்கே இருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம். சினிமாவில் ஆல்மோஸ்ட் இல்லாமலே போயிட்டார் வடிவேலு. அவருடைய காமெடி இன்றைக்கி மாறி போச்சு. ஒரு காலத்தில் வடிவேலு காமெடியை ரசித்த எல்லாருமே இன்றைக்கி பிளாக் காமெடின்னு சொல்கிறாங்க, டார்க் காமெடின்றாங்க, அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. அவங்க வடிவேலு மீண்டும் என்ட்ரி கொடுத்தப்போ அவரை பெருசாக உற்சாகப்படுத்தலை. உற்சாகப்படுத்திருந்தால் அவர் சினிமாவிலே முழு நேரம் இயங்கியிருப்பார். அங்கே ஒன்றும் பெருசாக அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அப்போது ஒர்க் அவுட் ஆகாத ஒரு காமெடி நடிகர் மீண்டும் மக்கள் மத்தியில் வந்து நின்னா எவ்வளோ கூட்டம் வரும், அவருக்கு எவ்வளோ கைத்தட்டல் வருங்கிறத நம்ம சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இந்த முறை அவருடைய பிரச்சாரம்ங்கிறது ஃப்ளாப் ஆகும். அதில் விஜயகாந்த் எதிர்த்த அந்த ஒரு பிம்பம் இங்கே வராது. அன்னைக்கு இருந்த எழுச்சி எல்லாம் ஒன்றுமே இருக்காது. அன்னைக்கெல்லாம் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சு வடிவேலுக்கு. அந்த கூட்டம் ஓட்டாக மாறலைங்கிறது ஒரு பெரிய துயரம்தான். இருந்தால் கூட வடிவேலை பார்த்துணுன்னு கூடின கூட்டம் வேறு. ஆனால் இன்னைக்கு அந்த கூட்டம் வடிவேலு மீது அவ்வளோ ஆர்வத்தோடு இருக்கான்னா இல்லை. ஓகே, யோகி பாபு போனால் கூட ஒரு பெருங்கூட்டம் கூடுமே தவிர வடிவேலு குடும்பம்னு தெரியல. ஸோ அப்படி இருக்குது சூழ்நிலை. கண்டிப்பாக. ஒரு வாட்டி அதிமுகவில் பேசும்போது அம்மா முதலமைச்சர் அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. திமுக ஆனும்போது ஐயா மாதிரி வாழ முடியவே முடியாது, அவர் மாதிரி இருக்கவே முடியாதுன்னு ஒன்று பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஆட்சி மாறணும் திரும்ப ஒன்று பேசுகிறாரு. அதனால காணாமவும் போனார். இப்போ திரும்ப திரும்ப வந்து ஒவ்வொரு காலத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்காரு வடிவேலு. அதான் ஒரு குணமே. அதான் இல்லைங்க, நடிகர்களுடைய முகமூடிங்கிறது அப்படி தானே. அப்பப்போ மாற்றி மாற்றி எதையாவது போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுதானே அவங்களுடைய அடிப்படை குணமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, வடிவேலு திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டம் கட்டி வச்சுட்டாங்க. அதிமுக தலைமை ஒன்றும் ஒரு தயாரிப்பாளராக கூப்பிட்டு அவருக்கு படம் கொடுக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, என்னத்துக்கு வம்பு, அவர் போட்டு படம் எடுப்போம், கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு உத்தரவு வரும், படம் ரிலீஸ் ஆகாமல் போயிடும், நமக்கு எதுக்கு அந்த வம்புன்னு எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. அவரு ஒரு பேசிக்கலாக அவர் பண்ண அட்ராசிட்டி. அவர் படப்பிடிப்புக்கு வர்ற நேரம், அவர் எவ்வளோ நேரம் அங்கே வந்து நடிக்கிறாரு, அதற்கு தினந்தோறும் அவர் வாங்குகிற சம்பளம் கட்டுப்படி ஆகுமா, இப்படிலாம் பார்த்து தான் அவர் வேண்டான்னு முடிவெடுத்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட வடிவேலு இன்னைக்கு வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறாரு. நடுவில் என்ன நடந்தது அப்படின்னா, வடிவேலு வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு லெட்டர் எழுதினார். அது தெரியாமல் திமுக மேடையில் பேசிட்டோம்மா, எந்த மேடையிலையும் உங்களை நான் தரக்குறைவாக பேசலை, நீங்கள் என்னை மன்னிக்கணும், நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன்னு கடிதம் எழுதினார். எந்த கடிதத்தையுமே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. கிட்டத்தட்ட தொடர்ந்து பல முறை கடிதங்கள் எழுதிட்டே இருந்தார் வடிவேலு. எந்த கடிதத்தையும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வடிவேலுக்கு வந்து ஒரு மேடையில் ஏறி பேசுகிறோம், நாம் பேசுகிறது எல்லாமே ஸ்லிப்பாயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற எண்ணம் ஏற்கனவே ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு. அதனால் இந்த முறை அவர் பேச வரும்பொழுது எவ்வளோ அடக்கி வாசிக்கணுமோ அவ்வளோதான் வாசிப்பார். ஓகே, ஸோ அதெல்லாம் இருக்குது, பார்க்கலாம். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.